ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அதுதான் மஷ்ரூம் மசாலா கிரேவி. இந்த கிரேவி உங்களுக்கு சாதத்தோட, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்தோடய, பூரி எல்லாத்தோடையும் சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் மஷ்ரூம் வாங்கும்பொழுது கவனிக்க வேண்டியது அடியில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இருக்கிற மாதிரி தான். இப்போ இந்த மஷ்ரூமை நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. இதோட கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்பொழுது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் அளவிற்கு ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கியாச்சு. எல்லாம் வதங்கின உடனே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும், உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்து, இதோட ஒரு கப் தேங்காயும் சேர்த்து இதை நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மிளகாய் தூள் நான் வீட்லேயே செஞ்சதுங்க, ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணியிருக்கிறேன். கடுகு வெடித்து வரும்பொழுது இதோட நான் வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ நான் மஷ்ரூமை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் உப்பு ஆட் பண்ணினேன், அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. அந்த உப்பை ஆட் பண்ண உடனே இந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ இது பாதி வெந்து வரும்பொழுது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா திக்காக இருக்குது கிரேவி. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சு இதை வேக விடலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும் மசாலா ஆட் பண்ணதுனால. இடையில திறந்து பார்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை இப்படியே வேக விட்டுறலாம். பாருங்கள், சூப்பராக கிரேவி ரெடியாகி வருது. இப்போ கடைசியில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை நல்லா கட் பண்ணி வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வச்சேன். பாருங்கள், எவ்வளோ திக்கான சூப்பரான கிரேவியாக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற மிளகாய்த்தூள் வீடியோ நான் ஏற்கனவே ஊட்டி ஸ்பெஷல் மிளகாய்த்தூள் அப்படிங்கிற ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்ல மிளகாய்த்தூளுங்க. நீங்கள் எல்லா குழம்புக்குமே இந்த மிளகாய்த்தூளை யூஸ் பண்ணலாம். ஈவன் சாம்பாருக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆல் இன் ஆல் மிளகாய்த்தூள் இது. வெஜ்ஜு, நான்வெஜ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். டைம் இருந்ததுன்னா, உங்களுக்கு அவசியமாக இருந்ததுன்னா போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.